போகலாம். மூன்றாவது வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் 13வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். சரி, இப்ப ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் தோட்டத்தில் கேட்கிறார், நீ இப்படி செய்தது என்ன? இப்படி பண்ணிட்டியே. யோசிச்சு பாருங்க, அவ செஞ்சது அவ செஞ்சது என்ன சாதாரண விஷயமா? ஒரு பரிசுத்த சந்ததியை வேதம் சொல்லுது, தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டு பண்ணணும் தான். யாரை உண்டு பண்ணாராம்? தேவன் ஆதாம மனுஷனை உண்டு பண்ணினார் இல்ல? தேவ பக்தியுள்ள சந்ததியை கொண்டு வரணும்னு தானே நான் உன்னை கொண்டு போய் ஆதாம்கிட்ட கொடுத்தேன். நீ இப்படி பண்ணிட்டியே, நீ இப்படி செய்தது என்ன? அப்ப நல்ல கவனிங்க. அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு. திருப்பி வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. யாரை நோக்கி? ஏவாளை நோக்கின்னு தானே எழுதணும். நான் சொல்றது புரியுதா? தப்பு பண்ணது யாரு? ஏவாளை நோக்கின்னு எழுதாம என்ன நோக்கின்னு எழுதுறாரு அவரு? ஸ்திரீயை நோக்கி. அந்த வார்த்தையை பாருங்க, ஸ்திரீயை நோக்கி அப்படிதான் எழுதுறாரு அவர். சரியா? ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். இப்படி செய்தது என்ன? இப்படி பண்ணிட்டியே. உன்னை கொண்டு வந்து பூமியில வச்சு ஒரு காரியத்தை கொடுத்தா எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. பாருங்க, எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டா? எல்லாவற்றையும். அவருடைய சித்தம் எவ்வளவு பெரிய சித்தம் பாருங்க. இந்த பூமியை யோசிச்சு பாருங்க. அவ மட்டும் அந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? பாவம் மட்டும் பண்ணாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? இந்த முழு பூமியுமே தேவனுடைய ஜனங்கள் நிரம்பி இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த முழு பூமியும் யாருடைய ஜனங்கள் நிரம்பி இருந்திருப்பாங்க? எந்த இடத்திலும் குற்றம் இருக்காது, எந்த இடத்திலும் பாவம் இருந்திருக்காது, எல்லா இடங்களிலுமே ஆசீர்வாதம். இப்ப இருக்கிற மாதிரி பஞ்சம்லாம் எதுவுமே என்ன செய்திருக்காது, இருந்திருக்காது. மாதம் மும்மாரி மழை என்ன செய்திருக்கும், பொழிந்திருக்கும். தேசங்கள், நான் சொல்றது இந்தியாவை சொல்லல, தமிழ்நாடு சொல்ல, நம்ம ஊரை சொல்லல, உலகம் முழுசுமே தேவனுடைய ராஜ்யம் இருந்திருக்கும், தேவனுடைய ஆளுகை இருந்திருக்கும், அவ்வளவு காரியங்கள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. உண்மைதானா? உண்மையா இல்லையா? அதனாலதான் பழமொழி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், ஆவதும் அழிவதும் அப்படின்னு நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. சரியா? எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. யோசிச்சு பாருங்க. அது மட்டும் நடக்கலைன்னா அப்படியே திருப்பி போட்டு பாருங்க, ஒரு படத்தை ஓட்டி பாருங்க, இந்த பூமியே எப்படி இருந்திருக்கும். நீங்க நினைச்சா இந்த பூமியில எந்த இடத்துக்கும் வீசா வாங்காம போயிட்டு இருந்திருக்க முடியும். உண்மைதானா? ஆதாமுக்குள்ள இருக்கிற அதே அதிகாரம் உங்களுக்குள்ள அதே ஜீவன் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. ஆதாம் சொன்னோன்னு நடக்குது பாருங்க. நான் இன்னைக்கு காலையில ஆல்ப்ஸ் மலை பக்கம் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டக்குன்னு அங்க போயிருப்பீங்க நேரம். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. அதனாலதான் ஆண்டவர் கேட்டார், நீ இப்படி செய்தது என்ன? நீ இப்படி செய்தது என்ன? அப்படி வாசிக்க கூடாது. எப்படி சொல்லணும் சொல்லுங்க? நீ இப்படி செய்தது என்ன? அவருடைய வேதனையை பாருங்க. அவர் கேட்கிற கேள்வி ஆய் அப்படின்னு கத்தல. அந்த வேதனையில் அவரால் அந்த வார்த்தை வர்றதே கஷ்டமா இருக்கு அவருக்கு. இல்ல, இப்படி பண்ணிட்டிய எல்லாத்தையும். ஒரு ஸ்திரீ ஸ்திரீயால எல்லாம் கெடுக்கப்பட்டது. சரியா? சரி, இது இங்க சரி. அங்க சிலுவையில் என்ன சொன்னார் வாசிங்க. அதை சொல்லாம விட்டேன் இல்லையா? யோவான் சுவிசேஷம் 19:26-27. யோவான் சுவிசேஷம் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும், வார்த்தைகளை ரொம்ப கவனமா கவனிக்கணும். தம்முடைய தாயையும், அடுத்து அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, எல்லா வார்த்தைகளை பாருங்க. யோவான் திவ்ய வாசகன் பாருங்க, அப்படியே வார்த்தையை கரெக்டா கோர்க்கிறார் பாருங்க. தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, தாயே அப்படியே சொன்னாரு.
சத்தமா சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. அங்க எல்லாத்தையும் கெடுத்தது யாரு? அங்க எல்லாத்தையும் கெடுத்தது யாரு? இங்க தாயின்னு சொல்லியிருக்கலாம், தாயை நோக்கின்னு எழுதுறாரு. எழுதிட்டு தாயே அப்படின்னு சொல்லாம என்னன்னு சொல்றாரு? ஏன்னா இங்க 3வது வாக்கியம் இங்க யாரை பார்த்து பேசப்பட்டது? தோட்டத்துல ஆதியில தேவன் 3வது வாக்கியத்தை யாரை பார்த்து பேசினார்? ஸ்திரீயை பார்த்து. அப்ப சிலுவையிலையும் 3வது வாக்கியம் யாரை பார்த்து தான் பேசப்படணும்? அதனாலதான் இயேசு தாயேன்னு சொல்லாம என்னன்னு சொல்றாரு? ஸ்திரீயே அதோ அதோ உன் மகன் என்றார். அதோ உன் மகன் என்றார். சொல்லுங்க பார்க்கலாம். அதோ உன். இங்க ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டால், ஆனா அங்க ஸ்திரீயினுடைய குமாரனாய் வந்தவர் சிலுவையில எல்லாவற்றையும் சரி செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தோட்டத்துல நடந்த எல்லா தவறுகளையும் எல்லா குழப்பங்களையும் தேவனுடைய ராஜ்யம் திரும்பி வருவதற்கான அத்தனை காரியங்களையும் அங்கே ஸ்திரீ கெடுத்தால், இங்க ஸ்திரீயினிடத்தில் பிறந்த குமாரன் சரி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் சரி செய்தார். ஏன் நீங்க இந்த இடத்துல மரியாளையும் அல்லது யோவானையும் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. கொஞ்சம் ஆவிக்குரிய அர்த்தமா என்ன செய்யணும்? பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். சரியா? பர்சனல் இண்டிவிஜுவலா யாரையும் இங்க என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. இங்க கர்த்தர் மரியாளை பார்க்கல. என்னன்னு தான் சொல்றாரு? ஸ்திரீயானவள் அப்படின்னு தான் சொல்றாரு இல்லையா? ஸ்திரீயே அப்படிதான் சொல்றாரு. அவர் சொல்றது காரணம் இதுதான். அங்க 3வது வாக்கியம் ஸ்திரீயினிடத்திலே பேசப்பட்டது தோட்டத்தில், அதை போல 3வது வாக்கியம் சிலுவையிலும் ஸ்திரீயினிடத்தில் பேசப்பட்டது. அங்க எல்லாவற்றையும் கெடுத்துட்டா, நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு கேட்டார் ஸ்திரீயை பார்த்து. ஆனா இங்க ஸ்திரீயை பார்த்து, பரவாயில்ல நீ செஞ்சாலும் பரவாயில்ல, இதோ உன் குமாரன் எல்லாவற்றையும் சிலுவையிலே நிறைவாக்கி முடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லையா? ஸ்திரீயினிடத்திலிருந்து பிறந்த அந்த குமாரன் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறாரா? ஏசாயா 9:6 வாசியும் பார்க்கலாம். ஏசாயா 9:6 வாசியும் பார்க்கலாம். ஏசாயா புத்தகம் 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன். ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் கெடுத்தாலும் அந்த ஸ்திரீயினிடத்திலே கொடுக்கப்பட்ட குமாரன் வந்து எல்லாவற்றையும் சரி செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க. ஸ்திரீ எதை கெடுத்தா? அது நம்ம பர்சனல், உலகம் முழுசுக்கும் சொல்லுங்க. இல்ல இல்ல, அது நம்ம சம்பந்தப்பட்டது சொல்லல. உலகம் முழுவதும் என்ன இருந்திருக்கும்? சமாதானமா. இன்னும் பிப்ளிக்கல் வேடா யோசிங்க. சமாதான வாழ்வு, நிறைவாழ்வு அதை விட்டுருங்க. அடுத்து இன்னும் பிப்ளிக்கல் தேவனை வச்சு யோசிங்க. தேவனை வச்சு யோசிங்க. தேவனுடைய வெரி குட். தேவனுடைய உலகம் முழுசும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிற ஸ்திரீ கெடுத்தா, ஆனா இங்க குமாரன் வந்து எல்லாவற்றையும் சரி செய்ய வந்தவுடனே சொன்னாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் சிலுவையில மரிக்க போகிறேன், அந்த தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது சொன்னாரா சொல்லலையா? இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, பொறுங்க, நான் சிலுவையில மரிக்கும் போது அந்த தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டால், இங்கு ஸ்திரீயினிடத்தில் வந்த குமாரனானவர் எல்லாவற்றையும் சரி செய்து முடித்தார். ரைட், ஓகே பிரதர், நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஏசாயா 53 குமாரனை பத்தி ஏதாவது என்ன செய்யணும்? சொல்லணும்ல. ஏசாயா 53 குமாரனை பற்றி ஏதாவது என்ன செய்யணும்? சொல்லணும்ல. சொல்லியிருக்கிறாரா பிரதர்? ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 53:2. இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்.
அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. மீண்டும் இரண்டாவது வசனம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும். இந்த ஹீப்ரு மொழியை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் என்னது கஷ்டம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஒரே வார்த்தைக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கும். நீங்கள் ஹீப்ரு டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதில் குறிப்பாக ஆன்ஷியன் ஹீப்ரு லெக்சிகன் பைபிள்னு சொல்லுவாங்க, AHLB அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அல்லது BDPன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்ஸ்லாம் அந்த காலத்தில் உள்ளது. இப்போலாம் நிறைய டிக்ஷனரிஸ் வந்துருச்சு. BDB அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் டிரைவர் பிரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். BDB அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிக்ஷனரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கும். இப்போ இவங்க ஏதாவது ஒரு அர்த்தத்தை எடுத்து வச்சுட்டு அதை வச்சு என்ன செய்வாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படி தான் பண்ண முடியும். 2-3 ஒன்றா என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அதனால நமக்கு இளந்தளிரை போல அப்படி வருது இல்லையா? வாசிங்க 2வது வசனம் எப்படி இருக்கு? இளங்கிளையை போல அப்படின்னு வருது இல்லையா? கிளையை போல அப்படின்னு வருது இல்லையா? ஆனால் ஆக்சுவலாக இளங்கிளை அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு ரிப்போர்ட் பண்ணுறது, ஒரு புகார் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். நான் இதே வசனத்தை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். செப்துவஜின்ட்னு சொல்லுவாங்க. செப்துவஜின்ட்னா என்னென்னா, பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பு இருக்குல்ல, பழைய ஏற்பாட்டு வேதாகம் இருக்குல்ல, பழைய ஏற்பாட்டு பைபிள், அதை இயேசுவுக்கு முன்னாடியே, எப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 200 வருஷத்துக்கு முன்னாடியே அதை கிரேக்க பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஹீப்ருல இருக்கிறத எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க? அவங்க கிரேக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கொண்டு வரல. எப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க? அப்போ அந்த மொழிபெயர்க்கப்பட்டு எத்தனை ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு? ஏறக்குறைய 2219 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டிரான்ஸ்லேஷன். அது கிரீக்கில் இருக்கு. சரியா? அதை LXS அப்படின்னு சொல்லுவாங்க. LXX அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். LXXன்னு சொல்லுவாங்க. அதை கிரீக்கில் செப்துவஜின்ட்னு சொல்லுவாங்க. அது பழைய மொழிபெயர்ப்பு. அதான் டிரான்ஸ்லேட்டில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட், ஹீப்ரு பைபிளை ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணது அதான். அது கிரீக்கில் இருக்கு இல்லையா? அது நமக்கு என்ன செய்யாது, விளங்காது இல்லை? கிரீக் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது இல்லையா? விளங்காது இல்லையா? அதனால அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்ல டிரான்ஸ்லேஷன். ஏன் அப்படின்னா, அந்த நாட்களில் 2000 வருஷத்துக்கு முன்னாடினா பார்த்துக்கிறீங்களேன், அந்த நாட்களில் இருந்த அந்த பாரம்பரியம், அன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள், அதெல்லாம் விளங்கினவங்க அதை அப்படியே என்ன செஞ்சுருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப நல்ல மொழிபெயர்ப்பது. ஆனால் அது கிரீக்கில் இருக்கு இல்லையா? அந்த கிரீக்கில் இருக்கிறத அப்படியே இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரீக்கில் உள்ளதை என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே எல்லாருக்கும் விளங்கட்டும்னு இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதை LXXE அப்படின்னு சொல்லுவாங்க. செப்துவஜின்ட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. LXSனா செப்துவஜின்ட்னு அர்த்தம். இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுக்காக ஈ சேர்த்துருக்காங்க. அந்த LXSEல நான் அதே வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இந்த 2வது வசனத்தை வாசிக்கிறேன். We brought a report as of a child. We brought a report as of a child before him. அதாவது ஒரு குழந்தையை பற்றி அவரிடத்திலே புகார் சொன்னோம், ஒரு ரிப்போர்ட் கொண்டு போனோம். ஒரு குழந்தையை குறித்து அவரிடத்துல ஒரு ரிப்போர்ட் கொண்டு போயிருக்கிறோம். we brought a report as of a child before him. அவருக்கு முன்பாக அந்த குழந்தையை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொண்டு போயிருக்கிறோம். என்னன்னா, he is as a root in a thirsty land. அந்த குழந்தை ஒரு வறண்ட நிலத்திலிருந்து எழும்பி இருக்கிறது. திருப்பி சொல்றேன், அப்படியே இருக்கிறத சொல்றேன். ஒரிஜினல் ஹீப்ருல வாசிச்சீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். என்னன்னா, ஒரு குழந்தையை பற்றி நாம் அவரிடத்தில் புகார் சொல்லி கொண்டிருந்தோம், ஏனெனில் அந்த குழந்தை வறண்ட நிலத்திலிருந்து எழும்பி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரியாள் கன்னிகையா இருந்தாங்கல்ல, மரியாள் என்னவா இருந்தாங்க, கன்னிகையா இருந்தாங்கல்ல. கன்னிகையா இருக்கிற கற்பத்துல இருந்து ஒரு துளிர் தோன்றுமா, ஒரு குழந்தை வெளியே வருமா? சொல்லுங்க, வராது இல்ல. ஆனா மரியாள் கன்னிகை. ஆனா அவங்க கற்பம் தரித்த உடனே எல்லாரும் தேவனுக்குள்ள நினைச்சாங்களாம், எப்படி தேவனே இந்த கன்னிகை, அது ஒரு வறண்ட நிலம், அந்த கற்பம், அதுக்குள்ள இருந்து எதுவும் என்ன செய்யாது, வெளியே வராது. அப்படி இருக்கிற போது அந்த வயிற்றுக்குள்ள இருந்து, வறண்ட நிலத்துக்குள்ள இருந்து எப்படி ஒரு துளிர் எழும்பினது?
நாமெல்லாம் நினைச்சு அவர் ஏசாயா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நாம தாங்க அவர் பிறந்த போது தேவனை பார்த்து புகார் பண்ணிட்டு இருந்தோம், நினைச்சுக்கிட்டு இருந்தோம், எப்படி ஒரு கன்னிகை எப்படி கர்ப்பவதி ஆகலாம், இப்படி அவர் எப்படி கர்ப்பம் தரித்தாள், இது எப்படி ஆயிற்று, இது என்னமாய் முடியும். யோசேப்பு நினைச்சார் இல்லையா, மரியாள் நினைச்சாங்களே, இது என்னமாய் முடியும், எப்படி கர்ப்பம் தரிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த கன்னிகையின் கர்ப்பத்துக்குள்ள இருந்து வந்த குமாரன் தான் இந்த ஏசாயா 53 சொல்லப்படுகிற அத்தனையும் நிறைவேற்றி முடிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? தமிழ் மொழிபெயர்ப்பில் இந்த ரகசியம் கொஞ்சம் அவங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல இருக்கிற சிரமங்கள் அது, அதை சொல்கிறது கஷ்டம்தான். ஏசாயா 53 தெளிவாக சொல்கிறாரு, இயேசு பிறந்த பொழுது அவரை குறித்து நாம் புகார் சொல்லி கொண்டிருந்தோம், அறிக்கை வாசிக்கிட்டு இருந்தோம். we brought a report, அவர்கிட்ட போய் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். எப்படி ஒரு வறண்ட நிலத்துக்குள்ள இருந்து ஒரு துளிர் தோன்றலாம், கன்னிகையான கற்பத்துக்குள்ள இருந்து எப்படி ஒரு துளிர் தோன்றலாம்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சாங்களாம். இயேசுவின் நாட்களில் மரியாள் அவரை கற்பந்தரித்த போது யோசிச்சாங்களா, அவங்க வீட்டாரை யோசிச்சிருப்பாங்கல்ல, யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டாரே யோசிச்சிருப்பாங்களா இல்லையா, எப்படி கற்பந்தரித்தாள் மரியாள், யோசேப்புக்கு இன்னும் கொடுக்கலையே, எப்படி கற்பந்தரித்தாள் மரியாள், ஒரு வறண்ட நிலத்துக்குள்ள இருந்து எப்படி ஒரு துளிர் தோன்ற முடியும், நாம் பாதுகாப்பாகத்தானே இருக்கிறோம், மரியாள் பரிசுத்தமானவள் தானே ஆயிற்று, அப்புறம் எப்படி கற்பந்தரிக்க முடியும், நான் ரிப்போர்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த வறண்ட கர்ப்பத்துக்குள்ள இருந்து, அந்த கன்னிகையின் கர்ப்பத்துக்குள்ள இருந்து தான் ஒரு துளிர் எழும்பி வெளியே வர ஆரம்பித்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அப்ப ஏசாயா ரொம்ப தெளிவா, அதே நேரம் சீக்ரெட்டா, அதே நேரம் ரொம்ப நாகரிகமா ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக போறாங்கிறத ரொம்ப நாகரிகமா சொல்லி வைத்திருக்கிறார். அந்த கன்னிகையின் வயிற்றிலிருந்து வந்த குமாரன் தான், அந்த ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து வந்த குமாரன் தான் அந்த ஸ்திரீ கெடுத்து போட்ட எல்லாவற்றையும் சரி செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப தேர்ட் வாக்கியம் டேலி ஆகுதா? டேலி ஆகுது பிரதர் அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.